சொல்லாத ஆசைகள் உள் நெஞ்சில் மின்னல்கள் ஆகுதே. நில்லாத எண்ணங்கள் மரவானில் பயணங்கள் போகுதே. மாயம் செய்தாயோ என் கண்மணி, கோடை மழையோ என் மேல் உன் விழி. கண்மணி கண்மணி ஆருயிர் கண்மணி, என்னை உன்னிடம் தோற்கிறேன் உன்னை வெல்லவே. கண்மணி கண்மணி. மாத்தாது எவ்வளோவா குடி குடி. நிறைய இருக்குதா? இன்னும் ஃபேனெல்லாம் போட்டு இங்கே வந்து உட்காந்துருக்க. பத்து பத்து ரொம்ப போரு. ஃபோனு வேறு இதில். சரின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ணேன். சரி இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஃபேனருக்கு உட்காந்துட்டு அப்புறம் வீட்டுள்ள போகலான்னா இவ்வளோ பெரிய ஜூஸ் கொண்டு ஊற்றுனா இவ்வளோ பெருசு எப்படி குடிக்கிறதுன்னு தெரியலையே. அப்படியாதமாக இருக்குது, கிளாஸ் பெருசாக இருக்குது. சரி எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். எப்படி இருக்குன்னா சக்கரை கூட இல்லாமல் நார்மல் ஃப்ரூட் டேஸ்ட்டில் தான் இருக்கும். சக்கரை சாப்பிடக்கூடாது இல்லையா? நல்லா தான் இருக்கும். நான் போட்டு நல்லா இல்லாமல் இருக்குமா? சாப்பாடு சாப்பிட்டியா? சாப்பாடு சௌபி சமைக்கிறான். சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதான் எனக்கு வேலை செய்து ரொம்ப என்ன சொல்கிறது, வேலைன்னு இருந்துட்டு வேலை இல்லாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நீ வாஷிங் மிஷின் போடுறது, அப்பா சாமான் தேய்க்கிறது, அவள் சமைக்கிறது. நம்மளா வந்தா சண்டே வந்து என்ன பண்ணி கொடுத்தா, நண்டுலாம் செஞ்சுட்டு சாமானை தேய்ச்சி போனால் ஸ்கூல் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணுமா. அதை பையனுக்கு அதை முடிச்சுட்டு நோட்டு எல்லாம் புக்கெல்லாம் வாங்கி அட்டெல்லாம் போட்டு வச்சுட்டு லீவுக்கு இது வந்துடுறேன் அப்படின்ட்டு போயிருக்கா. இவன் வந்து சமையல் பண்ணி கொடுத்துட்டு இவ பார்த்துக்கிறா. கொஞ்சம் அப்படி ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன் அந்த போன ஜென்மத்தில். 3 நல்லா வந்திருக்கு. நல்லா வந்து ஹெல்ப்பாக வச்சுருக்காங்க எனக்கு. அது ரொம்ப 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 சந்தோஷப்பட்டுன்னு இருக்கேன். அதிலே கொஞ்சம் நல்லா ஆயிடுறேன். ஆனால் கண்ணாடிலாம் புதுசாக பல இருக்கேன். இப்போ வாங்கினது இந்த ரீடிங் கண்ணாடி நம்ம எப்போ? அது இன்னும் வீடியோ போடல. நான் போடலையா? இந்த வீடியோவோட சேர்த்து வரும். குட் ஈவினிங் மாதாஜி. குட் ஈவினிங். எங்கே கிளம்புறீங்க? காரில்? என் வீட்டுக்குள்ளே அந்த போர் அடிக்குது. சரி அப்படியே வெளியே சுற்றிட்டு வரலாம். வெளியே சுற்றிட்டு அதனால சரி அப்படியே ஜாலியாக அப்படியே வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணாடி வேற கொஞ்சம் உடஞ்சிடுச்சு. அது கண்ணு அது கேட்ராக்ட் பண்ணும்போது வாங்கினது. சரி அது கண்ணாடி வந்து ரீடிங் கண்ணாடி, அது போட்டு நம்ம பண்ணோம்னா அது கொஞ்சம் கண்ணு ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி வேஸ்ட் ஆயிடுச்சு. அந்த ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால மாத்தி கண்ணாடி மேலேயே அது வந்து தூக்கி அடிப்பான், விளையாடுவோம். நானே கட்டில் மேலே வச்சுட்டு ஞாபகம் இல்லாம படுத்துப்பேன். அந்த மாதிரிலாம் இருந்து அந்த இங்க போடுவோம்ல, இந்த இடத்துல வந்து லூஸ் ஆயிடுச்சு. இப்படி போட்ட விழுந்துருது. அது கிராச்சஸ் மாதிரி இருக்குது. சரி ஒன்று மாத்தி வாங்கி வரலாம் அப்படின்றதுக்காகவும், அப்படியே ராகேஷ் கண் கொஞ்சம் செக் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றதுக்காகவும் கிளம்பிட்டோம். போயிட்டு அங்கே போய் கண்ணுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்து எனக்கு கண்ணாடி மாற்ற தான் போகிறோம். மாற்றி வாங்கிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக கிளம்பி போய்கிட்டே இருக்கும். கண்ணை டெஸ்ட் பண்ணிட்டு வருவோம். கண்ணாடி வாங்குறத வந்து அங்கேயே வாங்கலாமா இல்லை வேற ஏதாவது நல்லா டிசைனாக பார்த்து வாங்கலாமா பார்த்துக்கலாம். ஓகே. எனக்கு ரொம்ப சிமெட்டிக்கிட்டே இருக்கேன்ல. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கூட சொல்லியிருந்தாங்க, ராகேஷ் ரொம்ப கண்ணு சிமிட்றா போல, இட்டும்ப கண் செக் பண்ணுக்கம்மான்னு. அதனால தான் இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரீயாக அது டைமு. அதனால பாப்பா இன்னைக்கு குளிச்சதால தூங்குறான் நல்லா. அதனால அவளை பார்த்துக்க சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தானே கிளம்பி போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். முதல்ல கண் செக்கப்பு, அதுக்கப்புறம் அவங்க கண்ணாடி போட சொல்கிறாங்களா, என்ன சொல்கிறாங்க, மருந்து கொடுக்குறாங்களா, ட்ராப்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறமா தான் வந்து நம்ம செய்யணும். வெயிட்டிங்ல இருக்கியா? கண்ணு தெரியுதா? இது எத்தனை சொல்லு. The next day. நல்லா இருக்கு. இந்த ஃப்ரேம் இது நல்லா தான் இருக்கு. இதை ஃபைனலைஸ் பண்ணிக்கலாமா? ஓகேவா? நல்லா இருக்குண்ணா. என் கண்ணு சரியா தெரியலையா? கண்ணெல்லாம் நல்லா கிளியரா தெரியுது. ரீடிங் கிளாஸ் டிவி பார்க்கும்போது, படிக்கும்போது, ஃபோன் பார்க்கும்போது அதை கண்ணாடி போட்டுட்டா நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கண்ணு நல்லா இருக்கும். அதை கேட்ராக்ட் பண்ணியிருக்கோம்ல, 6 வருஷம் ஆகுது. அதனால ஒரு செக்கப், சின்ன செக்கப். ஆமாம், ஐ செக்கப்லாம் முடிஞ்சுதா? முடிச்சு கண்ணாடி கொடுத்தோம், அதுவும் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
இன்றைக்கி அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். எனக்கு ராகேஷ்கெலாம் கொடுத்துருக்கோம். ரெடி ஆச்சான்னு தெரில, போய் பார்த்துட்டு வாங்கி போகலான்னு வந்திருக்கோம். செம்ம கிளியராக இருக்கு. தெரியுதா? நல்லா நல்லா கலீச்சு நல்லா தெரியுது. 4320 செம்ம கிளியராக 4320 நல்லா தெரியுதா? இங்க பாத்தியா இது எப்படி இருக்கு? கொஞ்சம் இந்த ஃப்ரேம்லாம் லுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கட்டும்னு கொஞ்சம் இப்படி வாங்கியிருக்கேன். போன வாட்டி குட்டியாக வாங்கினேன், இந்த வாட்டி கொஞ்சம் இப்படி வாங்கணும். ஏன் ஒயிட் கலர் எடுத்துட்டீங்க? ஒயிட் தான் இருக்கிறது ரிச். இதுதான் என் பொந்து கண்ணாடி. கண்ணு வந்து செக்அப் பண்ணிட்டு நம்ம கேட்ராக்ட் பண்ணோம்ல, அப்போ ரீடிங் கண்ணாடி வாங்கினது 2020 2020 வாங்கின கண்ணாடி நல்லா இத்தனை வருஷம் நல்லா வந்துச்சு. நானே தூக்கி போகிறது கீழே போகிறது அந்த கோடு கூட ஆயிடுச்சு. அந்த மாதிரி பார்த்தா கண்ணுக்கு நல்லது இல்லைன்ட்டு மறுபடியும் செக்அப் கூட்டு போயிட்டு பார்த்ததுக்கு கண்ணு ரொம்ப நல்லா இருக்கு. அந்த போட்ட கேட்ராக்ட் பண்ணது இடம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு இதுவும் பிரச்சனையும் இல்லை. நீங்கள் கண்ணாடி மட்டும் மாற்றுங்க, இந்த கண்ணாடியில் அந்த கிராச்சஸ் இருக்கிறதால அதை மாற்றிருங்கன்னு சொன்னாங்க. அதனால இந்த கண்ணாடி வந்து மாற்றி வாங்கிட்டு இந்த ஃப்ரேம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு, அதனால இதை வாங்கி போட்டு வாங்கினால தான் உடம்பு செல்லமாயிட்டேன். கண்ணாடியே போடல. சரி இன்னைக்கு வந்து கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரமாவது வெளியே உட்காந்து கொஞ்சம் ஃபோனை நோண்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு என் வீடியோ பார்த்தா எனக்கே அந்த பழைய ஞாபகம். 2021 இந்த மாதிரி ஆயிடுத்தானே எனக்கு இந்த மாதிரி ஆச்சு. சுகரும் பிபியும் அதிகமாகிட்டு தான் விழுந்தது. ஏற்கனவே தலையில் அடிபட்டு தான் அந்த ரத்த கட்டு இருந்தது. அதை வந்து ஒரு டாக்டர் நல்லா செக் பண்ணி அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி விட்டாச்சு. அந்த 2021 நடந்தது வந்து சுகரும் பிபியும் அதிகமான உடனே இது கொஞ்சம் அதிகமாகிடுச்சு போல இருக்குது. மயங்கி விழுந்துட்டு தான் என்ன ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அப்போ அவர் சொன்னது தான் இந்த மாத்திரை ரெகுலர் பண்ணணும்னு. நான் கொஞ்சம் இடையில விட்டு தான் இந்த மாதிரி நிலைமைக்கு வந்தேன். இப்போ கொடுத்துருக்க மாத்திரை என்னென்னா அது கொஞ்சம் கரையுது போல இருக்குது. இப்போ கொஞ்சம் மாத்திரை போட்டோன்னா அது ரத்தம் கரையிறதுக்கு கொடுத்துருக்காங்களே. ரத்தம் கரையிறது இல்லை, ரத்தத்தோட திக்னஸை கரைக்கிறது. அந்த திக்னஸை குறைக்கிறதுக்கு போல இருக்குது. அது எனக்கு அந்த மாத்திரை போட்டோன்னே கண்டிப்பாகவே அந்த டிஃப்ரெண்ட் தெரியுது. அப்படியே இந்த இடம் தான் பட்டுச்சு. இந்த இடம் மட்டும் அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே சுற்றி வரும். ஒரு 10 நிமிஷம் பொறுத்து அது இல்லை, பிரச்சனை இல்லை. தலையை ஆட்டினாலும் பிரச்சனை இல்லை, தலையை நல்லா வச்சினாலும் பிரச்சனை இல்லை. அந்த மாத்திரை போடும்போது எனக்கு அது கரையும் போல இருக்குது. அதனால அப்படியே இருக்குது. அதனால கொஞ்சம் மாத்திரை போட்டு ஒரு 10 நிமிஷம் பொறுத்து எழுந்து அப்படியே வெளியே வந்தேன். எல்லா வேலையும் நீ செய்கிற ஸ்பீடில் செய்ய முடியாது, ஆனால் நாங்கள் செய்வோம். அது எனக்கு பழகிடுச்சு. நீ வந்து பார்க்காம ரெஸ்ட் எடுத்தாலும் சரியாகும் சீக்கிரம். ஓகே ஓகே ஓகே. அந்த புப்பு குட்டி இது பண்ணான்ல, பிரெட்டு எக் சாண்ட்விச் பண்ணி கொடுத்தான்ல அமலாக்கு, அந்த வீடியோ பார்த்தோன்னா நீங்கள் குட்டி குட்டி பசங்களாக இருக்கும் போது என்ன பண்ணீங்கன்றது ஞாபகம் வந்துருச்சு. மாடி மேலே எடுத்துன்னு போயிட்டு நான் எப்போ ரெஸ்ட் எடுப்பேன்னு பார்ப்பீங்க. பார்த்துட்டு மாடியில் போயிட்டு சக்கரை பொங்கல் அப்படி இல்லைன்னா என்னமோ செஞ்சு எடுத்துன்னு தருவாளே, 3 பேரும் சேர்ந்து செஞ்சு எனக்கு அந்த ஞாபகம்லாம் வருது. நம்ம கிச்சனில் பசங்களை விட்டா மாதிரி இவளும் கற்றுக் கொடுக்குறா அப்படின்னு. அதனால அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி செஞ்சது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது உங்கள் குட்டி வயசு ஞாபகம் வந்தது எனக்கு. எல்லாரும் வந்து அவ்வளோ பேர் நல்லா விசாரிச்சு அவ்வளோ கமெண்ட்ஸு. என்னை வந்து அப்படியே என்ன சொல்கிறது, தன்னோட அம்மாவாக நினச்சி நிறைய பேர் சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வேண்டுறீங்க, சாமிக்கிட்ட வேண்டுறீங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா ஆயிட்டேன் கடவுள் புண்ணியத்தில், உங்களோட புண்ணியத்தில் ரொம்ப நல்லா ஆகிட்டேன். ரொம்ப சீரியஸாக போய் கரெக்டாக வந்துட்டேன். அதுக்கு ரொம்ப 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 நன்றி. எப்பயுமே மறக்க மாட்டேன். அழுக வருதா? உண்மையிலே எனக்கு அழுக வருது. எதனால் அழுக வருது? ஒரு பாசம் மக்கள்கிட்ட இருந்து. ஒரு தம்பி கூட வீட்டுக்கு வந்து பழம்லாம் வாங்கி கொடுத்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு போனார். அதுவும் மெட்ராஸ்லேருந்து. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ பாசம் நம்ம மேலே வச்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு. இந்த சேனல் வந்து இதே மாதிரி தான் 21 நடக்கும்போது வெறுப்பு, வேலையே வாங்க மாட்டாங்க என்ன. சரியா வெறுத்து போய் தான் எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுரா, ஸ்டுடியோவும் கூப்பிட மாட்டேன்றீங்க. ஸ்டுடியோவில் நல்லா வேலை செஞ்சுருந்தேன், ஸ்டுடியோவில் போட மாட்டேன்றீங்க. வீட்லேயும் ஒரு வேலை வைக்க மாட்டேன், சமைச்சு வச்சுட்டு போயிடுறாங்க, மாத்திரை எடுத்து வச்சுட்டு போயிடுறாங்க. ரொம்ப போர் அடிக்குதுரா எனக்கு இந்த மாதிரி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாமா. அப்போ சௌபி யூடியூப் பண்ணியிருந்தா. அதனால நான் கேட்டேன், யூடியூப் பண்ணலாமாடான்னா. நீ என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டான். ஏதோ ஒன்று நான் சமையல் பண்ணுறதை எடுத்து போடு, பார்க்குறவங்க பார்க்கட்டும் அப்படின்னு தான் சொன்னேன். உடனே சரி என்ன செய்வேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேசரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தேன் இந்த சேனலு.
உங்களோட சப்போர்ட் இவ்வளோ கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல சப்போர்ட். இப்போ நான் கொஞ்சம் எமோஷ்னல் கேஸு, கண்டிப்பாக எழுதுருவேன். என்னோட சேனலை இவ்வளோ பெருசாக ஆக்குவீங்கன்னு நினச்சும் பார்க்கல. அதே மாதிரி இவ்வளோ ஒரு நம்ம உடம்பு சரியில்லைன்னா வீட்டில் இருக்கவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் மக்களாக நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸ் மூலியமா அதை சொல்கிறது எனக்கு ரொம்ப பார்த்துக்கணுன்ற பாசத்துல எங்களையும் சேர்த்து திட்டுறாங்க, பார்த்துக்க மாட்டோம்னு நினைச்சு. என்னையே நான் பார்த்துக்கிறத விட பசங்க எல்லாம் சேர்ந்து நல்லா பார்த்துக்கிறாங்க. எனக்கு எந்த குறையும் இல்லை. அப்புறம் என்ன சொல்கிறது, எமோஷ்னல் ஆகிட்டேன், ஒன்றும் பேச்சே வரல. என்ன சொல்கிறது, உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றி. உங்கள் ப்ரேயருக்கு அதை விட பெரிய நன்றி. நானே இப்போ வந்து என்னை வந்து திட்டிக்கிறேன், மாத்திரை போடாமல் என் உடம்பை நானே கெடுத்துக்கிட்டு. கடவுள் நல்ல உடம்பு கொடுத்துருக்காரு. டாக்டர் சொன்னார், மருந்து மாத்திரை கண்டிப்பாக சாப்பிட்ணும், லைஃப் லாங் சொல்லியிருக்காங்க. லைஃப் லாங் நான் வந்து நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை, நல்லா நடக்கிறோம், நல்லா போகிறோம், நல்லா பேசுகிறோம், நல்லா சாப்பிட்றோம், நல்லா தூங்குறோம் அப்படின்ற மைண்டில் என்ன பண்ணேன், ஒரு மாத்திரையை அப்படியே குறைச்சிட்டேன். நானே அதான் எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார், இந்தம்மா டாக்டரு இந்தம்மா எல்லாத்தையும் குறைச்சிப்பாங்க அப்படின்வார். அதை இப்போ வந்து என்ன தெரியுதுன்னா, ஃபுல்லாக டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ நம்ம தான் டாக்டர் தான். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே மாத்திரை வாங்கி வச்சுக்கணும். இப்படிலாம் நானே என் மனசுக்குள்ளே வந்து அப்படியே பெரிய லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் கடமைங்கள்லாம் இருக்குது, உங்களுக்கே தெரியும் அது என்ன கடமைன்ட்டு. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு எதனா ஆச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை. அந்த கடமையை முடிக்கிற வரைக்குமாவது நம்ம நல்லா இருக்கணும்ல. அதனால எனக்கே இப்போ கொஞ்சம் புத்தி வந்து மாத்திரைலாம் போட்டு இந்த மாதிரி இவ்வளோ ஜூஸ் நான் குடிக்கவே மாட்டேன். டெய்லி 3 வேளை ஜூஸை கொடுத்துட்றாங்க. அந்த இவ்வளோ பூண்டு குடிக்கிறதுக்கு ஒரு 2 வாய் குடிச்சிட்டு ஜூஸ் இவங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு மீதி இருக்குல்ல அது மட்டும் தான் குடிப்பேன். எனக்கு இதுல எல்லாம் ஒரு பெரிய இது கிடையாது, சாப்பிடணும் அதை சாப்பிடணும்னு கிடையாது. இப்போ இது வந்து கண்டிஷன் ஆயிடுச்சு, இது குடிச்சு தான் ஆகணும். இப்போ வந்து உட்காந்த ஜூஸ் எடுத்து வந்து இவ்வளோ பெரிய கிளாஸ் கொடுத்தாச்சு. ஆனால் தான் வீடியோ கொஞ்சம் இந்த வாரத்துக்கு வீடியோ போனால் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு எனக்கு வந்து அப்படி தோணுது. என்ன நம்ம கஷ்டப்பட்டு ஆரம்பித்தோம் அந்த சேனலு, ஜனங்களுக்காகவே நம்மளை வந்து இவ்வளோ பாசமாக ஒரு நம்ம வீட்டு பெண்ணா நம்ம வீட்டு அம்மாவா பார்க்குறாங்களே, நம்ம ஏதாவது ஒன்று சும்மா நான் உட்காந்து இருக்கிறது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கூட போடுற அப்படின்னு சொன்னேன். நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். நானாக வழிகட்டாயம் பண்ணி ஏதாவது ஒன்று போடு அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் வந்து எனக்கு அவ்வளோ வேண்டுதல் பண்ணீங்க. அந்த நன்றி சொல்கிறதுக்காக தான் வந்தேன். சரி நம்ம வந்து மக்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னு இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது உடம்பு, அதனால் வந்து உட்காந்துட்டேன். இப்போ ஜூஸை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். நான் இப்போ ஜூஸை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறேன். கம்பல்சரியாக போட்டே ஆகணும் அப்படின்லாம் வந்து இருக்கக்கூடாது. ஆமாம், கம்பல்சரி கிடையாது. எனக்கு இவனுக்கு எப்போ தோணுதோ அப்போ, எனக்கு எப்போ உடம்பு நல்லா இருக்குதோ அப்போ. அதனால் படுக்க தான் வச்சிடுறாங்க பசங்க. ஒரு சின்ன வேலை கூட வாங்க விட மாட்டேன்றாங்க. இப்போ எழுந்து கூட வரதுக்குள்ளே என்னன்றாங்க, ஒன்றும் இல்லை நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். உங்கள் ஆதரவுக்கும் உங்களோட அன்பான ப்ரேயருக்கும் என்னை வந்து இவ்வளோ இதுவாக பண்ணதுக்கும் ரொம்ப 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 நன்றி சொல்கிறேன். நல்லா கொஞ்சம் உடம்பு தேத்திட்டு ஒரு 10 நாள் அப்படி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் என்னால் முடிஞ்ச அந்த சமையல் வீடியோ அந்த மாதிரி போடுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வந்து எல்லாருக்கும் பாய்.